Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம RRBல ரிலீஸ் ஆயிருக்க recent notification for recruitment of technicians பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட டீடைல்ஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் ப்ரொசீஜர் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிற இந்த மெசேஜ் வந்து நமக்கு இங்கே தெரியும். ஸோ இதனுடைய ஓப்பனிங் டேட் வந்து March 9th கொடுத்துருக்காங்க அண்ட் க்ளோசிங் டேட் வந்து April 8. ஸோ இங்கே டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷனில் இருக்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா March 9th கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து நமக்கு April 8 கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்கேஸ் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான மாடிஃபிகேஷன் டேட்டாக நமக்கு April 9th April 18th வரைக்கும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் இது அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1. ஸோ இந்த பர்டிகுலர் டெக்னீஷியன் கிரேட் 1க்கான பே ஸ்கேல் வந்து லெவல் 5ல் இருக்குது. இனிஷியல் பேவாக நமக்கு 29,200 கிடைக்கும். அண்ட் இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 to 36 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து டோட்டல் வேகன்சிஸாக நமக்கு 1092 வேகன்சிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேட் 3க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெவல் 2 பே அண்ட் இனிஷியல் பே வந்து 9,900 கிடைக்கும். அண்ட் இதனுடைய நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 8,052 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 9,144 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஜென்ரல் ஃபிட்னஸ் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நேஷ்னாலிட்டி என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே மென்ஷன் பண்ண மாதிரி ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒவ்வொரு கேடருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸுக்கு வந்து செப்பரேட் அனெக்ஷனாக நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சிருக்கவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் செமிஸ்டர் லாஸ்ட் ஃபைனல் இயரில் இருக்கவங்க அப்படியெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து அதாவது 500 rupees வந்து இருக்குது. அண்ட் இந்த கேடருக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 rupees அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீ பேமெண்ட்டும் நமக்கு ஆன்லைன் மோடில் தான் இருக்குது. ரிசர்வேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நமக்கு இங்கே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோமோ அதை பொறுத்து நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ அவங்க ஏற்ற மாதிரி நம்ம அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேஜஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், செகண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தேர்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் டியூரேஷன் அதாவது 90 minutesக்கு நம்ம 100 questions அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கேடர் வைஸாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு கொடுத்துருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே தான். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் நமக்கு 10 கொஸ்டின்ஸுக்கு 10 மார்க்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 15 கொஸ்டின்ஸ்க்கு 15 மார்க்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸுக்கு 20 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஸ்டின்ஸ் அண்ட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் அரௌண்ட் 35 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ். டைம் வந்து நமக்கு 90 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 25 மார்க்ஸ் வந்து ஒரு செக்ஷன்லேயும் இருக்குன்னு சொல்லி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ணுறதுனால தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அண்ட் இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வாலிட் அப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா எந்தெந்த ஃபார்மேட்லலாம் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலெக்ஷன், அதாவது எலிஜிபிலிட்டி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கு யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஆர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலண்ட்டாக 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், இதே ஸ்ட்ரீம்ஸில் நமக்கு இன்ஜினியரிங் இருந்தால் கூட அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு லிஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 9000 அப்படிங்கிறது நிறைய நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேடருக்கு ஏற்ற மாதிரி சில சர்டிஃபிகேட்ஸுடைய ஃபார்மேட் எல்லாம் இங்கே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம இருக்கோமோ அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ். இப்போ மறுபடியும் நம்ம ஹோம் பேஜ்லேயே போயிட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம அப்ளை கொடுக்கணும். இதில் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. அதை பொறுத்து நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.